ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் திருப்பதிங்க. ஆக்சுவலாக திருப்பதி சீரியஸோட செகண்ட் vlog இது. ஃபர்ஸ்ட் vlog பார்த்துருப்பீங்க, நம்ம சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும் கருடாத்திரி எக்ஸ்பிரஸில் வந்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம திருப்பதியிலேருந்து திருமலாவுக்கு போக போகிறோங்க நைட்டு. ஸோ பின்னாடி தெரிகிற விஷ்ணு நிவாசத்தில் தான் தங்கியிருந்தோம். ஸோ தங்கிட்டு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நம்ம இப்போ திருமலாவுக்கு கிளம்ப போகிறோங்க. டைம் இப்போது 7:16 ஆகுது. நமக்கு தர்ஷன் டைம் 4 PM தான். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் பக்கம் இருக்குது. ஸோ பொறுமையாக நம்ம திருமலா போகலாம். இப்போ தான் சன் ரைஸ் ஆகுது. ஸோ இந்த டைமில் நம்ம திருமலா ரைட் பண்ணோம்னா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் ஏபிஎஸ்ஆர்டிசி ஒரு தரமான ரைடாக இருக்கும். ஸோ அந்த தரமான ரைடை என்னோட சேர்ந்து டிஜிட்டலாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம திருமலா பஸ் ஏறி திருமலாவுக்கு போகலாங்க. ஓகேங்க, ஏபிஎஸ்ஆர்டிசி நான் ஏசி பஸ்ஸில் அடல்ட்டுக்கு 90 ருபீஸ் வாங்குறாங்க. அண்ட் அதுவே ஏசி பஸ்ஸில் 110 ருபீஸ் வாங்குறாங்க. நான் இந்த முறை ஏசி பஸ்ஸில் தாங்க போனேன். ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸு ரைட் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு சின்ன ஆசை. ஸோ எலக்ட்ரிக் பஸ்ஸில் ஏறி நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. பட் நாஸ்டாலஜிக் ஏபிஎஸ்ஆர்டிசி ரைடு அளவுக்கு இல்லைங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டிக்கெட் ஃபேர் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு 110 ரூபா வாங்குறாங்க. அடல்ட்ஸுக்கு, சில்ட்ரன்ஸ்க்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் ஃபேர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம பஸ் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சுங்க. விஷ்ணு நிவாசத்துக்கு முன்னாடி நமக்கு ரயில்வே ஸ்டேஷன்ன்றது இருக்குது. அங்கேருந்தே நம்ம பஸ்ஸை போர்ட் பண்ணிட்டோம். இதுதாங்க ஃபேரு. இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்ஸ் பக்கத்துலேயே நமக்கு டிக்கெட் கவுண்டர்ஸ்ன்றது இருக்குங்க. அங்கேயே நம்ம டிக்கெட் எடுத்துக்கணும். ஏன்னா பஸ்ஸில் கண்டக்டர்லாம் வரமாட்டாங்க. இங்கே டிக்கெட் எடுத்துக்கலாம், இல்லை வழியில் ஒரு இடத்துல இறங்குவாங்க, அங்கே கூட டிக்கெட் எடுத்துக்கலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். கைஸ், திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஃப்ரீ பஸ்ன்றதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருப்பதியிலையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க, திருமலாவிலையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹெவி க்ரௌடுங்க. ஓகே மக்களே, இப்போ திருமலா ஃப்ளைஓவரில் ஏறி நம்ம திருமலாவுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல்லாக காட் செக்ஷனாக தான் இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக காட் செக்ஷன் தான் நண்பா. ஸோ காட் செக்ஷன் ரூட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்ட் இடையில் ஸ்டாப்பிங்னு பார்க்கும்போது எந்தவித ஸ்டாப்பிங்கும் இல்லை நண்பா. ஸ்ட்ரைட்டாக திருமலாவில் தான் போய் நமக்கு ஸ்டாப்பிங்கு. இடையில் நமக்கு செக்கிங் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. நம்மளோட லக்கேஜஸையும் நம்மளையும் பஸ்ஸையும் எல்லாம் தரவாக செக் பண்ணிவிட்டு தான் மேலேயே அனுப்புவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுக்கிறதுக்கும் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் கொடுப்பாங்க நண்பா. அங்கே இறங்கி நம்ம டிக்கெட்ஸ்ன்றதை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் திருமலா. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் நண்பா திருமலா ஹைவே. நம்ம ஜஸ்ட்டு லெஃப்ட் எடுத்து ஃப்ளைஓவரில் ஏறி போயிட்டே இருக்க வேண்டியது தான். வர ரூட் வந்து ரேணிகுண்டாலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன், if I am not wrong. ஓகே, இதுக்கப்புறம் 2 ஸ்டாப்பிங் மட்டும்தான் இருக்குது. அதாவது செக் பண்ணுறதுக்கும் டிக்கெட் எடுக்கிறதுக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காட் செக்ஷனை கவர் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் 2x ஸ்பீடில் வச்சு இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம. அப்போ தான் உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய சீனரிஸ் கேப்சர் பண்ணேன், பட் மினிமமாக தான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். போர் அடிக்கக்கூடாது, வீடியோ லென்த் அதிகமாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ளைஓவரில் தான் ஏறி நம்ம திருமலா ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். 2x ஸ்பீடில் வச்சு ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்கள் நண்பா.
ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டாப் பண்ணுறாங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு. முன்னாடி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம ஏசி பஸ்ஸில் வந்தோமா இல்லை நான் ஏசி பஸ்ஸில் வந்தோமான்னு சொல்லிவிட்டு நம்மளோட டிக்கெட் வாங்கிக்கலாம். நம்ம டிக்கெட் வாங்கிட்டோன்னே செக்கரை வந்து செக் பண்ணிவிட்டு தான் நம்மளை மறுபடியும் அனுப்புகிறாங்க மேலே. டிக்கெட்ஸை செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புகிறாங்க. ஓகே, நம்ம பஸ் இங்கே டிக்கெட் பாயிண்ட்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா செக்யூரிட்டி செக் மட்டும்தாங்க. மக்களே, நீங்கள் இப்போ ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்களா, அங்கே தான் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு மேலே அனுப்புவாங்க. பாருங்கள், எல்லா வெஹிக்கிள்ஸும் அங்கே செக்கிங்காக தான் நின்றுட்டுருக்கு. ஒவ்வொரு வெஹிக்கிளாக தரவாக செக் பண்ணிவிட்டு தான் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் நம்மளை மேலே அலோவ் பண்ணுவாங்க. எல்லாமே நம்மளோட நன்மைக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, டோல்கேட்டுக்கு முன்னாடியே பஸ்ஸை பார்க் பண்ணிவிடுவாங்க. பேசஞ்சர்ஸை அவங்களோட லக்கேஜஸ் எடுத்துக்கிட்டு கீழே இறங்க சொல்லிவிடுவாங்க. செக்கிங் முடிச்சுட்டு நம்மளோட லக்கேஜஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம், இல்லை வேறு பஸ்ஸில் கூட நம்ம ஏறிக்கலாம். இப்போ நம்ம செக்யூரிட்டி செக் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ மலை ஏறிட்டுருக்கோங்க. காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் அதிகமாக ஹேர்பின் பென்ஸ்லாம் வரும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் நினச்ச அளவுக்கு ஹேர்பின் பென்ஸ்லாம் எல்லாம் ஸ்மூத்தான ஜேர்னியாக தான் இருந்தது. பட் வர வழி தாங்க ரொம்ப அதிக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது வர வழி. பட் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை கேப்சர் பண்ணல, நைட்டில் வந்தேன் அப்படின்றதால. ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு 20 to 30 ஹேர்பின் பென்ஸு, 30 டர்ன்ஸுன்றது இருந்ததுங்க. திருப்பு அப்படின்னு தான் சொல்லிட்டு டிரைவர் எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் வரும்போது நார்மல் நான் ஏசி ஏபிஎஸ்ஆர்டிஸில் வந்தாங்க. நாஸ்டாலஜிக்கான வைப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஜேர்னி. அதனோட கிளிப்பை மட்டும் நான் கடைசியாக இன்க்ளூட் பண்ணுறேங்க. சூப்பராக இருந்தது நைட்டில் வரும்போது. எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஜஸ்ட் அட்டாச் பண்ணுறேன், வேணும்னா பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம திருப்பதி ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். நார்மல் நான் ஏசி பஸ்ஸுனால் ஸ்பீடாக போவாங்க. இது எலக்ட்ரிக் பஸ்ஸு, அதுவும் ஏசி பஸ்ஸுன்றதால ஒரு 50 to 60 தாங்க க்ரூஸ் பண்ணிட்டு போனார் டிரைவர். காரு பைக்லாம் பார்க்குறீங்க என்ன வேகத்தில் போகுதுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம பஸ்ஸு ஓரளவுக்கு நார்மலான ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருந்தார். அண்ட் பஸ் ஏசி பஸ் எலக்ட்ரிக் பஸ் அப்படின்றதால சவுண்டே சுத்தமாக இல்லைங்க. இன்ஜின் சவுண்டு என்னமோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்குள்ளே போன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, வீடியோ எடுக்கும்போது நான் எப்பயுமே ஃபோனை கீழே போட்டுருணும்னு ஒரு பயத்தோடையே போயிட்டுருப்பேன். பட் இங்கே விண்டோஸ் எல்லாமே கிளாஸ்ன்றதால, ஏசி பஸ்ன்றதால விண்டோஸ் க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ எந்தவித பதட்டமும் இல்லாமல் கண்ணாடியில் வச்சு கிளாஸில் வச்சு நான் பட்டன் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அது ஒரு சின்ன பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ்ஸ்க்கு மத்தியில்.
நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போர்ட் பண்ணதால் நம்மளை திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்டில் தான் இறக்கி விட்டாங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பஸ் அங்கே போகலை. நீங்கள் சப்போஸ் போகிறதா இருந்தால் பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் இறக்கிக்கோங்க. ஏன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு ரெஸ்ட் ஹவுஸ்ன்றது அவைலபிளாக இருக்கும். யாத்ரி சதான் அந்த மாதிரியான ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். PAC 1, PAC 2, PAC 3, PAC 4 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈஸிலி ஆக்சசிபிளாக இருக்கும் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீ பஸ்ஸுன்றது இருக்குது. உங்களோட லக்கு, நீங்கள் கூட்டம் இல்லாத சமயத்தில் போனீங்கன்னா ஓகே. பட் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஓகே மக்களே, இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் தெளிவாக ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ திருப்பதி பற்றி அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு 2-3 வீடியோ தள்ளி போடுறாங்க. அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க CRO ஆஃபீஸ். இங்கே நமக்கு நிறைய ரெஸ்ட் ஹவுஸ்ன்றது இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா யாத்ரி சதான் அப்படின்ற ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இங்கே கல்யாண கட்டா இருக்குது. அதாவது மொட்டைலாம் அடிக்கணும்னா நீங்கள் இங்கே அடிச்சிக்கலாம். அண்டு அன்னதானமும் இங்கே போடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ அதனால் CRO ஆஃபீஸில் வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 1.7 கிலோமீட்டர்ன்றது இருக்குங்க திருப்பதி பஸ் ஸ்டாண்டு. அங்கே கூட நீங்கள் நடந்து போகலாம். அண்ட் தர்ஷன் பார்க்குறதுக்கும் இங்கேருந்தே நமக்கு வழி இருக்குங்க. கூகுள் மேப்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். பிகாஸ் நான் பட்ட நீங்கள் படக்கூடாது. ரொம்ப அலைஞ்சாங்க, எல்லாத்துக்குமே தேடி ரொம்ப நடந்துட்டேன். கிட்டத்தட்ட 8 to 10 கிலோமீட்டர் நடந்தே இருப்பேங்க அன்றைக்கி மட்டும். ஓகே, APSRTCயில் ரைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன். பட் ஏன் தான் அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸில் வந்தேன்னு தெரிலங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஃபீலே சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் ரிட்டர்ன் ஜேர்னி வந்து நார்மல் AC பஸ்ஸில் தான் வந்தேன். அது தாறுமாறாக இருந்ததுங்க. ஸோ என்னோடய ரெக்கமெண்டேஷன், பஸ் வேணா இருக்கீங்கன்னா AC பஸ் வேணால் AC பஸ்லேயே வாங்க. தாறுமாறான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. AC பஸ் வேஸ்ட்டுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுதாங்க நான் சொல்லும்போது சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி வரும்போது வேறு லெவலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பதியோட சிட்டி வியூ தாறுமாறாக இருந்ததுங்க நைட்டில் பார்க்குறதுக்கு. என்னோடய ரெக்கமெண்டேஷன், கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ரைடை என்ஜாய் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வர மாதிரினா நைட்டு நீங்கள் கீழே இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வியூக்காகவே நம்ம வரலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். எப்படி திருமலை ஸ்டே பண்ணுறது, எப்படி ரூம்ஸ் அவைல் பண்ணுறது, அண்டு ஃப்ரீ தர்ஷன் எப்படி சீக்கிரமாக பார்க்குறது போன்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு, அதாவது இன்னும் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியிருக்கு. நிறையா மிஸ்டேக் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஒரு தெளிவான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். சபரி சைனிங் அவுட்.